everyone. இன்னைக்கு word of the day என்ன அப்படின்னா தேசப்பற்று. இந்த தேசப்பற்று அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம் அப்படின்றதான் today's word of the day. So today's word of the day என்ன அப்படின்னா patriotism. இந்த patriotism அப்படின்றதான் தேசப்பற்று அப்படின்ற அந்த வார்த்தைக்கு உண்டான இங்கிலீஷ் வார்த்தை. இது வந்து நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த டே வந்து பேட்ரியாட்டிசம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பிளேயர்ஸ் ஷோட் தியர் பேட்ரியாட்டிசம். பிளேயர்ஸ் ஷோட் தியர் பேட்ரியாட்டிசம் அப்படின்னா விளையாட்டு வீரர்கள்லாம் அவங்களுடைய தேசப்பற்ற காமிச்சாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கோம், இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் இல்லை காமன்வெல்த் கேம்ஸ் எல்லாம் போகும்போது அவங்க வந்து இந்தியாவுக்காக அவங்களோட இந்தியன் ஃப்ளாகை தூக்கி காமிப்பாங்க. அவங்களோட அந்த தேசப்பற்றை வந்து அப்படிதான் காமிப்பாங்க. ஃப்ளாகை தூக்கி காமிப்பாங்க, ஃப்ளாகை கிஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் அவங்களோட ஷர்ட்ல ஃப்ளாகெல்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய தேசப்பற்றை காமிக்கிறதுக்காக. கிரிக்கெட் விளையாடும் போது நிறைய பேர் டேட்டூலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவங்க தேசப்பற்றெல்லாம் காமிக்கிறாங்க. அண்ட் அதுதான் வந்து நம்ம வந்து சொல்றதுக்கு தே ஆர் ஷோயிங் தியர் பேட்ரியாட்டிசம் அப்படி சொல்லலாம். ஸோ பிளேயர்ஸ் ஷோட் தியர் பேட்ரியாட்டிசம். விளையாட்டு வீரர்கள்லாம் அவங்களுடைய தேசப்பற்றை வந்து காமிச்சாங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன், ஹீ இஸ் வெரி பேட்ரியாட்டிக். ஹீ இஸ் வெரி பேட்ரியாட்டிக் அப்படின்றது அவன் வந்து ரொம்ப தேசப்பற்று மிக்கவன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹீ இஸ் வெரி பேட்ரியாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பேட்ரியாட்டிசம் அப்படின்றது வந்து தேசப்பற்று, பேட்ரியாட்டிக் அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அவன் வந்து ரொம்ப தேசப்பற்று உடையவன் அப்படின்னு சொல்றதுக்கு he is very patriotic அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், with so much patriotism he hoisted the flag. With so much patriotism he hoisted the flag அப்படின்னா அவன் வந்து ரொம்ப நிறைய தேசப்பற்றோட அந்த கொடியை வந்து ஏத்துனா அப்படின்றது. ஸோ hoisted the flagனா கொடி ஏத்துறது. ஸோ அவன் ரொம்ப ஒரு தேசப்பற்றோட அந்த கொடியை ஏத்துனா. இதே மாதிரி நம்ம with so much of patriotism he saluted the flag அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு பார்த்துருப்போம், இன்னைக்கு பரேடெல்லாம் நடக்கும்போது நிறைய பேர் எப்படி சல்யூட் பண்ணுவாங்க, ஃபிளாக் ஹாய்ஸ் பண்ணுவாங்க. அந்த பேட்ரியாட்டிக் ஃபீலிங் நம்மளால பார்க்க முடியும் அதுல. அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். with so much patriotism he hoisted the flag இல்ல he saluted the flag அப்படிலாம் நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா யார்கிட்டயாவது வந்து நீ தேசப்பற்றோட இரு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னா பி பேட்ரியாட்டிக் அப்படின்னா ரொம்ப தேசப்பற்றோட இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம ரிப்பப்ளிக் டே வேற, நிறைய பேருக்கு நம்ம நிறைய மெசேஜ் அனுப்புவோம், விஷஸ் எல்லாம் அனுப்பும்போது பி பேட்ரியாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம சொல்லலாம். ஹி இஸ் வெரி பேட்ரியாட்டிக். அந்த மாதிரி குட்டி குட்டியான ஃப்ரேசஸ் வந்து இந்த பேட்ரியாட்டிசம், பேட்ரியாட்டிக் அப்படின்ற இந்த வேர்டெல்லாம் வச்சு நம்ம இன்னைக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ மீட் யூ தி நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ. பாய்.